சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம். எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம். அதோட இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் 5 மாவட்ட மக்கள் விவசாயிகள் பயனளிக்கூடிய 14,000 கோடி சிறப்பான திட்டம் அறிவிச்சார் விஜயபாஸ்கர். அவருடைய மாவட்டத்தில் போய் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். அதையும் முடக்கிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி, ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி. இன்னும் நிறைய இருக்குது, 6 பக்கம் இருக்குது. காலத்துடைய நேரம் கருதி முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட்டேன். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி இருண்ட ஆட்சி. எங்களுடைய ஆட்சியில் தான் தமிழகம் சீரழிந்ததா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆட்சியில திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள்? சவால் விட்டு சொல்கிறேன், சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு போற இடத்தெல்லாம் வேற ஒண்ணுமே பேசல, என்ன சரக்கு இல்ல, அதனால ஏதோ பேசி அந்த கூட்டத்தில் பேசிட்டு சென்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அளிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒன்றை சொன்னால் பலமுறை சிந்தித்து எடை போட்டு பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதும் அதிமுக கட்சி மீது வீண் பழி சுமத்தி எங்களை பின்தள்ளி விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவித்த இயக்கம். அதை இன்றைக்கு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு ப. கருப்பையா அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம்.